ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வுகளில் கேள்விகள் வந்து எங்கேருந்து கேட்கப்பட்டுச்சு அப்படின்ற ஃபுல் டீடைல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவுட் சோர்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்க்கு இல்லை, ஜிஎஸ்க்கு இன்னொரு நாள் பார்ப்போம். ஃபஸ்ட் தமிழுக்கு வந்து அவுட் சோர்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஒவ்வொரு கேள்விகளுமே ஈஸியாக, டஃப்பாக, மாட்ரேட்டாக அப்படின்னு சொல்லி பிரிக்க போகிறோம். ஸோ ஈஸியான கொஸ்டின் அப்படின்றது எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இதுவரை படித்ததில் பள்ளி புத்தகத்திலேருந்து படித்த கேள்விகள் அனைத்தையுமே ஈஸின்னு சொல்லி நான் மீன் பண்ணுறேன். ஸோ மாட்ரேட் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த கேள்விகள் அனலைஸ் பண்ணது மூலமாக ஒரு புக் ப்ரூஃப் கிடச்சிருக்கும் இல்லையா, சோர்ஸ் கிடச்சிருக்கும். அந்த சோர்ஸ்லேருந்து படித்தோம்னா அடுத்த வாட்டி அந்த கேள்விகளை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையுமே நான் மாட்ரேட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ டஃப்னா என்னன்னா, நான் இதை படித்தாலுமே இதில் எப்படி கேட்டாலும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாதுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேள்வி எல்லாத்தையுமே டஃப்னு வைக்க போகிறேன். ஸோ இந்த 3 பிரிக்கிறது மூலமாக நம்ம கடைசியில் என்ன பண்ணுவோம், இதை கம்பைன் பண்ணி எத்தனை கேள்விகள் வந்து ஈஸி, மாட்ரேட், டஃப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மூலமாக நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புரிதலோடு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஸ்கீம் பிடிஎஃபை நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இதில் வந்து பள்ளி பாட புத்தகங்களை பற்றி நான் டீட்டெயிலாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அவுட் சோர்ஸை பற்றி மட்டும் நிறைய பேசுவோம். ஓகேவா? முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து கேட்டாங்க. புதிய பாட புத்தகம் தான். ஸோ இது வந்து தட்டு, களி, கலை அப்படின்றது இந்த தாவரங்களோட அடியை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. முதல் இயர்லேயே வந்து நமக்கு இருக்கும் 10th நியூ புக்கில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யானையின் ஒளிமரபு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் வந்துருக்கு, பேஜ் நம்பர் 6ல். இது வந்து ஹைலைட் பண்ணி நான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அப்படி பார்த்துக்கோங்க. பயன்முறை தமிழ் அப்படின்ற புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. கணம் அப்படின்னு சொல்லி விடை. இது கணமும் வரும், கூட்டமும் வரும். பட் டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபைனல் கீழே வந்து என்ன வராங்க நமக்கு தெரியாது. என்ன பொறுத்தளவுக்கு இந்த கேள்வி எங்கே கேட்டிருப்பாங்க அப்படின்னா, நார்மலாகவே மான் கணம் அப்படின்றது வந்து நிறைய பாடல் வரிகளில் வந்து இடம்பெற்றிருக்கும். புறநானூரில் இருக்கும், பதிற்றுப்பத்தில் இருக்கும், ஸோ நற்றினில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து சங்க இலக்கியங்கள் எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் மான் கூட்டம் வருதோ அங்கெல்லாம் மான் கணம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க அந்த கூட்டத்தை. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம டஃப்னு போட்டுக்கோம். மிச்சம் முன்னாடி பார்த்து 2 கொஸ்டின் ஈஸி தான், ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திருக்குறள் கேள்வியை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இந்த வாட்டி வந்து நமக்கு 10 கேள்விகள் கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திருக்குறள் கேள்வி வந்து எந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, திருக்குறள் புத்தகம் வந்து ஏதோ ஒரு உரை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு குறளுக்குமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சு படிச்சீங்கனாலே முழு மதிப்பெண்கள் வந்து பெற்றுக்க முடியும். ஸோ அதனால திருக்குறளை பொறுத்தளவுக்கு நம்ம ஈஸியிலே கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா திருக்குறளை பொறுத்தளவுக்கு 20 அதிகாரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அகர வரிசை வந்து உங்களுக்கு தெரியும், இது நார்மலாக ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருளை தரும் சொல் அப்படின்றது எங்கே கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் அகர முதலி அப்படின்றதுல கேட்டிருக்காங்க. ஸோ அகர முதலி அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து டிக்ஷனரியை தான் சொல்லுவாங்க. தமிழ் டிக்ஷனரியை தான் அகர முதலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அகர முதலி பேஜ் நம்பர் 988 சரிங்களா, 988 பக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் டஃப்ல தான் போட போகிறேன். ஏன்னா ஒரு 1000 பக்கம் உள்ள ஒரு இதை வந்து படிக்கிறன்றது பாசிபிள் இல்லை, படிக்கிற அளவுக்கு படிக்கலாம் அப்படின்னு நான் வச்சுக்கேன். ஸோ நான் டஃப்ல வச்சிருக்கேன். ஸோ அடுத்து 7வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வே நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரித்தல் கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து எந்த இது கேட்டிருக்காங்க, நன்னூல்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. நன்னூலில் பக்க எண் வந்து 177 பக்கத்தில் வந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க, அப்படியே எடுத்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். நன்னூல் எழுத்ததிகாரம் வந்து எந்த அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்ததுக்கு அது கூட்டல் அன்று. ஸோ அது கூட்டல் அன்றுன்றது அது ஒன்றும் வரும், அதான்றும் வரும். ரெண்டுமே நன்னூலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட்டல் அன்று அப்படின்றது அதான்றுன்னு வரும், அது வன்றுன்னு வரும், அதன்றுன்னு வரும். சாரி, பக்கம் எண் வந்து 140. ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. உள்கூட்டல் மனம் அப்படின்றது அந்த கேள்வியை ரெஃபர் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதுவுமே நன்னூல் எழுத்ததிகாரத்திலேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான். அப்படி தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது வந்து அந்த புத்தகத்தில் இருக்குன்னு தொடர்ச்சியாக 2 கேள்வி கேட்குறப்போ 3வது கேள்வியும் அதில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 10வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகங்களில் 65 பக்கத்தில் வந்து இருக்குது. உயர்திணை அக்ரிணை இந்த கேள்வி வந்து அப்படியே வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பக்க எண் வந்து 175. நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்படி டைரக்ட் கொஸ்டின் தான், அதுலேருந்து அப்படி எடுத்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு 10th ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒற்றுப்பிழை கேள்வி வந்து வள்ளலார் பற்றிய வந்து ஒரு பாடம் வந்து இருக்கும், 9வது இயலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேஜ் நம்பர் 211 இதில் வந்துட்டு வள்ளலார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை டேரெக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது இலக்கணம் தான், ஒருமை பன்மை கேள்விகள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியில் தான் நான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கேள்வி எல்லாத்தையுமே ஈஸி தான். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த நூலை வந்து மாட்ரேட்டில் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ அந்த நூல்கள்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி எல்லாத்தையுமே ஏன்னா அது படிக்கக்கூடிய புத்தகம் தான், கேள்விகளும் எளிமையான கேள்விகளாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னன்னா அது மாட்ரேட்டில் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஸோ தமிழ் அகர முதலி மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டஃப்ல வந்து சேர்த்திருக்கேன் அந்த கொஸ்டின்ஸை. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், ஒருமை பன்மை. இது இலக்கணம்லாம் நம்ம வந்து நார்மலாக படித்தாலே போதும். இது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்திலேருந்து 44 பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இது
வந்துட்டு நமக்கு திருக்குறள் கேள்வியாக வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு ஊவேசா பற்றிய கேள்வி வந்து 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்துட்டு ஈஸியான கொஸ்டின் தான். இதெல்லாம் ஈஸியிலே நான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க ஈஸியான கேள்விகள் எல்லாத்தையுமே. ஸோ அதனால அதை வந்து ஈஸியான ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் நான் விளக்கம் தரேன். ஸோ என்னென்னா தமிழ் அகர முதலி அடுத்த கேள்வி 17ஆம் கேள்வி வந்துட்டு கணலி அப்படின்றது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ் அகர முதலியில் 301ஆம் பக்கத்தில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், சூரியன் நெருப்பு பன்றி இது 3மே கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது டஃப்பான கொஸ்டின் தான் நான் சொல்கிறேன். இது வந்து இங்கேருந்து நம்ம வந்து பள்ளி புத்தகத்தில் நல்லா படித்தவங்களுக்கு இந்த கேள்வி ஈஸியாக தான் இருக்கும். பட் கேள்வி ஈஸின்றதை விட நான் புதுசாக வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்காண்டி இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த புதுசாக வரக்கூடியவங்க இதை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால் இது டஃப்பான கொஸ்டின் சொல்லி நான் கன்சிடர் பண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வந்து வாசித்து விடை ஒரு மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 23வது கேள்வி வரை அப்படி தான் இருக்கும். இடியோசை கேட்ட நாகம் போல இது வந்து ரொம்ப எளிமையான கேள்வி தான். அப்படின்னா என்னென்னா மிரட்சி. இது வந்து எங்கே இருக்குன்னா ஆக்சுவலாக என்னென்னா ஓமை தொடருக்கும் பழமொழிகளுக்கும் டேரெக்டாக வந்து புக் சோர்ஸ் வந்து எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தையும் தமிழ் பழமொழிகள் அப்படின்ற புத்தகத்தையும் எடுத்து பழமொழிகளையும் ஓமை தொடரையும் எடுத்து இவங்களே வந்து ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்ஷன்ஸோடு இருக்கிற புத்தகங்கள் வந்து ரொம்ப கம்மி, அதில் இந்த கண்டென்ட்டும் இல்லை. ஸோ அதனால் என்னென்னா இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்ற கேள்வினா இது என்ன மீனிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த புத்தகத்தை தான் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புத்தகத்தை தான் அடுத்த கேள்வியும் நீர் பூத்து நெருப்பு போல இது பாருங்களேன் அப்படி டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நீர் பூத்து நெருப்பு போல அப்படின்றதுல நீர் என்றால் என்ன சாம்பல் அப்படின்னு போட்டிருக்கலையா, அதை அப்படியே டேரெக்டாக எடுத்து கேட்டுட்டாங்க. ஸோ இதுவுமே நமக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தை தான் கேட்கப்பட்டிருக்கு. மீதுன் விரும்பியல் அப்படின்றது பழைய 9ஆம் வகுப்பு பருவம் 2லேருந்து கேட்டிருக்காங்க. பக்க எண் வந்து 76. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடிதம். இந்த கேள்வி வந்து எளிமையான கேள்வி தான். பட் இதை வந்து இந்த எளிமையாக கேட்டதை வச்சு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. வெளியிலேருந்து எங்கேயோ இருந்தும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத நான் வச்சுக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் கடினமான கேள்விகளில் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறேன். டஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு கலைச்சொல் பேரகராதி அப்படின்றது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு 14 தொகுதிகள் கொண்டுள்ள ஒரு புத்தகம் தான். அது என்னன்னா கலைச்சொற்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து SSLC ஸ்டாண்டர்டில் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் இங்கே இருந்தால் கேட்டிருக்காங்கன்ற நம்ம ப்ரூஃப் காமிக்க முடியாது. அதுதான். ஸோ இந்த கேள்வி வந்து இங்கே இருந்தால் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் பல கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சட்டம், அப்புறம் ஆட்சியியல், அரசியல் இப்படி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ஒரு நாளில் வந்துட்டு நமக்கு சேனலில் வந்து போட்டுறேன். சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லாட்டி கமெண்ட் செக்ஷன்லையோ கொடுக்குறேன். ஃபுல் பிடிஎஃபையும் நான் வந்து சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை அடுத்து கலைச்சொல் பேரகராதிலேருந்து தான் புவியியல் தலைப்பின் கீழே வந்து கேட்டிருக்காங்க. பக்க எண் வந்து 10. ஸோ இதுவுமே அதே அப்படி டேரக்ட் கொஸ்டின் தான். பார்த்தீங்களா, 4மே ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடியதான். 10 மற்றும் 11 பக்கத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இலக்கணம் தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒருமை பன்மையில் வரும். விழுந்தது இந்த மாதிரி அக்ரிணை இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஈஸி தான். ஸோ அடுத்த இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்லையும் இருக்குது. பட் டேரக்ட் கொஸ்டின்ஸாக இல்லாதனால நான் அதை இங்கே அட்டாச் பண்ணல. பள்ளி பாட புத்தகங்களை படிச்சிருந்தாலே இந்த கேள்விகளுக்கான விடை அளிக்க முடியும். அடுத்து இலக்கணம் கேள்வி வந்து இதுவுமே எந்த காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே எளிமையான கேள்வி. இலக்கணத்தில் எளிமையாக படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஈஸியானதான் கன்சிடர் பண்ணிக்குவேன். ஸோ இது ஈஸியான கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா புல்வாய் நவ்வி உலை அப்படின்றது வந்து பெண்ணை குறிக்கிறது வந்து பிணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தொல்காப்பிய மரபியல் உரையில் வந்து இருக்குது. தொல்காப்பிய மரபியல் உரை வந்து நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து மாடரேட் நான் போட்டுக்கிறேன். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 32வது கேள்வி வந்து அடவி அப்படின்னா என்னன்னா காடு. இது 9ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகம்ல கம்பராமாயணம் பாடப்பகுதியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடவி காடு டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இது எளிமையான கேள்வி. இந்த திருக்குறள் கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எளிமையான கேள்விகளாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா வெறும் 20 அதிகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து நமக்கு 200 குறள்கள் மட்டும்தான் இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணுறதுன்றது கடினமான விஷயம் இல்லை. அதுவும் குறளை நீங்கள் முழுமையாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து குறளுமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது மனப்பாடம் பண்ணுறதையும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எளிமையான கேள்விகள் தான். அடுத்த கேள்வி வாங்க. 34ஆம் கேள்வி வந்து உதகை அப்படின்னா என்னென்னா இது உதக மண்டலம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் 181வது பக்கத்தில் புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இலக்கண கேள்விகள் தான். இது ரொம்ப எளிமையான கேள்வி. இதுவும் பள்ளி பாட புத்தகங்கள் இருக்குது. 6th புக்கில் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அதிலே இருக்குது. கேள்வியும் வந்து இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையில் வரும். அந்த டாபிக் கீழே படிக்கிறப்ப நம்ம இந்த கேள்விகளையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுவுமே 8th தமிழ் புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் இருக்குது. இல்லாட்டியுமே நீங்கள் தனியாக ஒருமை பன்மை வந்து ஒரு இலக்கணத்துக்கு செட் ஆஃப் குரூப் கொஞ்சம் படிக்கிறப்ப அதோட இது கவர் ஆயிரும். ஸோ இது எளிமையான கேள்வி தான். இது ஈஸியாக படிக்க முடியும். நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கேள்வி வந்து இணை எழுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வேண்டுவது அப்படின்னு தான் இணை எழுத்து. ஏன்னா இன்னு 2 வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து இணை எழுத்து 8 இன்னு. ஸோ இன்னி 8 தான் அதோட இணை எழுத்தா 8ஓட இணை எழுத்து இன்னா தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை வந்து நீங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் படிச்சிருந்தீங்கனாலே இதை அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எளிமையான கேள்வி தான். ஒவ்வொரு கேள்வியுமே நான் எளிமை கடினம் சொல்கிறது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா வீடியோ முடியும் போது எந்தெந்த கேள்வியெல்லாம் எளிமையாக இருக்குது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணி ஒரு PDF ரெடி பண்ணி போட்டிருக்கப்ப நீங்கள் வந்து நான் எதை வச்சு எளிமை சொல்கிறேன், எதை வச்சு கடினம் சொல்கிறேன், மாடரேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஸோ இப்போ இது உங்கள் முன்னாடியே நான் இது எளிமை கடினம் சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகே, இதை தான் நம்ம கரெக்டாக
தான் இதெல்லாம் ஈஸியானதா, இதெல்லாம் கஷ்டமானதா நம்ம உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியுன்றப்ப கடைசியில் வந்து நம்ம வீடியோ முடிவில் வந்து எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு அது ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு நீங்களே ஒரு நம்பிக்கைக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றெழுத்து கேள்வி தான், டேரக்ட் கேள்வி தான் 6th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இதுவுமே 6th புக்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஒரே அதாவது இந்த சுற்றெழுத்துக்கள் பகுதியிலேருந்தே வந்து 3 கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணுகு ஐயம் இதெல்லாம் வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் டேரெக்டாகவே அப்படியே கேட்டிருக்காங்க. திருக்குறளில் இருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி 6th புக்கில் பேஜ் நம்பர் 54 இருக்குது. இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்படியே அந்த கொஸ்டின் எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 41வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எந்தைன்னா இது கேள்வியே டிஎன்பிசியை பொறுத்த கேள்வியே பிழையாக கேட்க முடியுன்றது இவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம், எப்படியெல்லாம் தவறாக சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தை அப்படின்னா என்னது, என் தந்தை. அப்போ என்னன்றதுக்கு ஆப்போசிட் கொடுக்கவே கூடாது. இங்கே விடையில் வந்து நமக்கு நுந்தைன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த என் தாயையும் எடுத்துருக்கணும். ரெண்டையுமே நமக்கு வந்து ஆப்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா அது பிழையான கேள்வி தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏவும் கரெக்ட் டியும் கரெக்ட் தான். பட் டிஎன்பிசி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்த கேள்வி வாங்க. இது வந்து 9th ஓல்டு புக்கில் வந்து நுந்தைன்ற வேர்டு மீன் பண்ணிப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எளிமையான கேள்வி தான். டேரெக்டாக இது பள்ளி பாடப்புத்தகத்தில் இல்லாட்டியும் மலை அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால எளிமையான கேள்விகளை தான் கன்சிடர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து எழுதிய திருப்புகழ்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகம் தான். ஆனால் என்னென்னா 2019 எடிஷன். சரிங்களா? பழைய பாடப்புத்தகன்றது 2018 வரை இருந்த ஒரு எடிஷன் தான் நம்ம சொல்கிறோம். 2019 எடிஷனில் தான் இந்த கேள்வி வந்து இருக்குது. நான் வச்சுக்கேன் அப்படி டேரக்ட் கொஸ்டின் தான் பாருங்கள், டேரக்ட் கொஸ்டின் அதுலேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க திருப்புகழ். ஓகேவா? அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பக்க எண் வந்து 4 அது அப்படி டேரெக்டாக கேட்டிருக்காங்க அதுலேருந்து. ஸோ இது ஆக்சுவலாக இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம கிளியராக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதே கேள்வி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புத்தகத்துலேருந்து எடுத்ததுமே ஒரு 3வது பக்கம் 4வது பக்கத்துலேயே இது அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி அவங்க அதுலேருந்தும் கேட்டிருக்கலாம், இதுலேருந்தும் கேட்டிருக்கலாம். ஸோ அடுத்த 45வது கேள்வினா ஈவில் டூயர். சரிங்களா? அதாவது ஈவில் கெட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்களை தான் ஈவில் டூயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கெடுப்பவர் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். இந்த புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஈவில்னு சொல்லி வந்து நிறையா கலைச்சொல் பேரகராதிலையும் ஆட்சி சொல்லகராதிலையும் இருக்குது. இருந்தாலும் ஈவில் டூயர் அப்படின்றது ஃபுல்லாக நமக்கு வந்து கிடைக்கல. நான் கலைச்சொல் எல்லாத்தையுமே வந்து டஃப்பான கேள்விகளாக தான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அடுத்த வாட்டி நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அதெல்லாம் டஃப்பான கொஸ்டினாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விடை வந்து எல்லாம் அறிந்த நிலை அப்படின்னு வரும். எங்கே இருக்குது அப்படின்னா ஆட்சி சொற்கள் பாருங்க. இங்கே கலைச்சொல் பேரகராதியில் ஆட்சி சொற்கள் அப்படின்ற தொகுதியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 227. இதுவுமே அதே தலைப்பு கீழே தான் ஆட்சி சொற்கள் அப்படின்ற தலைப்பு கீழே வந்துட்டு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மரபு தொடர்கள் வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னா மரபு தொடர்கள் அப்படின்ற புத்தகத்துலேருந்து பேஜ் நம்பர் 14 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதில் இருக்குது. இதுவுமே மரபு தொடர் அப்படின்ற புத்தகத்தில் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மரபு தொடர்ன்ற புத்தகத்தை வந்து இன்னொரு கேள்வி கடுக்காய் கொடுத்தல் அப்படின்ற கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். அந்த இருக்கு பார்த்தீங்களா, கடுக்காய் கொடுத்தல் ஏமாற்றி விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வாசித்து விடை கூறுதல்ன்ற கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம ஈஸியாகவே கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அந்த மரபு தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது எளிமையாக படிக்கக்கூடியதான். ஒரு 30 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த மாடரேட் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நம்ம இதெல்லாம் வந்து டஃப்னு கன்சிடர் பண்ணிக்கோம் அப்படின்னா கலைச்சல் பேரகராதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையுமே நம்ம டஃப்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வாசித்து விடை கூறுதல் தான். இதுவும் எளிமையான கேள்வி தான். அடுத்து வந்து இது கலைச்சல் பேரகராதிலிருந்து கேட்டிருக்காங்க. உயிரியல் டாப்பிக்கில் வந்து சிலபஸ் வந்து சயின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே உயிரியல் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதனால் இதுவுமே அதில் தான் இருக்குது. மனநோய் அப்படின்றது விடை. இது டேரெக்டாக எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா உயிரியல் தொகுதியிலேருந்து கலைச்சல் பேரகராதியில் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி மருத்துவவியல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கீழே வந்து 321வது பக்கத்தில் அதுவும் கலைச்சல் பேரகராதியில் தான் இருக்குது. டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. கலைச்சொல் பேரகராதிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கடைசியில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்றதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இது வந்து வணிக மேலாண்மை அப்படின்ற தலைப்பு கீழே வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து வணிகவியல் அப்படின்ற தலைப்பு கீழே வந்திருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா 56, 5 அதுக்கப்புறம் 48 12ஆம் பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து புதிய பாடப்புத்தகம் 8ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த அக்ரிணை உயிர்திணையோட ஒருமைப்பன்மை இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒருமைப்பன்மை தான். மேய்ந்தது சரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 6th ஓல்டு புக்லேருந்து டேரக்ட் கொஸ்டினில் பட் இதுவுமே அங்கே அந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வலுவு சொற்கள். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எளிமையான கேள்வி தான். பட் இருந்தாலும் இதை நான் வந்து மாடரேட்டில் தான் சேர்த்துருக்கேன். இது என்னன்னா நமக்கு தெரியும் நார்மலாகவே மகடு அப்படின்னாலே நம்ம படிச்சிருப்போம். தொல்காப்பியத்தை குறிப்பாங்க அந்த லைனு. இதில் பழைய பாடப்புத்தகம் 10ஆம் வகுப்பு நினைக்கிறேன் பழைய பாடப்புத்தகம் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. யாது முறையும் அவரின் கேள்வி இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து எளிமையான ஒரு பொதுவான கேள்வி தான். ஸோ அதனால் இதை வந்து மாடரேட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம் புக் சோர்ஸ் இல்லாதனால.
அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இது வந்து இந்த இதில் கொடுத்துருக்க பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து டைப் பண்ணி வச்சிருந்த ஒரு பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருப்போம். இல்லாதவங்க இப்போ போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணிக்கோம்னா இது மொழிக்கலப்பு அப்படின்ற தலைப்பில் கீழே கேட்கப்பட்ட கேள்விகளையும் நம்ம தொகுத்து ஒரு பிடிஎஃப் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்க, வேர்க்குரு அப்படின்றதோட பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு சொல்றது. இது வந்து வேர்க்குரு பி தான் ஆன்சர் கரெக்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தை வந்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து வந்து காகத்திற்குரிய மற்றொரு பெயர் அப்படின்னா புட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா தமிழ் அகரமுதலியில் வந்து இருக்கு. பக்க எண் வந்து 778. சரிங்களா? இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான். பட் இவங்க சோர்ஸ் எடுத்தது தான் தப்பு. எங்கேருந்து நம்ம ஒரு 1000 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அகராதி புக்கை வந்து எப்படி ஒரு 10ஆம் வகுப்பு தரமுள்ள தேர்வுக்கு படிக்கிறதுன்னு நமக்கு தெரியலை. பட் இருந்தாலும் நான் இதெல்லாம் நம்ம வந்து டஃபாக கன்சிடர் பண்ணிப்போம். இதெல்லாம் விட்டுட்டு நம்மளால் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோட மெயின் கான்செப்ட். ஸோ அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புன்கணீர் அப்படின்றது நார்மலாக திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க. எளிமையான கேள்வி தான். ஸோ அடுத்து வந்து மயங்கொலி சொல்லகராதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மயங்கொலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுலேயுமே என்னன்னா அனுராகம் அப்படின்ற கேள்வி வந்து அதில் இடம் பெறல. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையுமே நான் டஃப் தான் கன்சிடர் பண்ணிக்கேன். சரிங்களா? இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேருந்து சோர்ஸ்னு தெரியலன்றப்ப இது வந்து டஃப் இல்லைனா மாடரேட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தை தான் கேட்டிருக்காங்க. அப்பாவி அப்படின்றது அற்ப ஆவி அப்படின்னு வரும். இது நார்மலாகவே அற்ப ஆவி அப்படின்றது வரும். ஸோ இது வந்து எளிமையான ஒரு கேள்வி தான். இது வந்து மாடரேட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து படிச்சிருந்தா தான் விடையளிக்க முடியும். ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இளஞ்சி அப்படின்ற எம்மொழி சொல். ஸோ இளஞ்சி அப்படின்றது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் அந்த மொழிக்கலப்பு அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ மொழிக்கலப்பு பற்றி கேள்வி பிறமொழி சொற்கள் கேட்ட எல்லா கேள்விகளுமே இந்த மொழிக்கலப்பு அப்படின்ற தலைப்பு கீழே தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்காது. நல்லா நான் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். மொழிக்கலப்பு அப்படின்றத நம்ம வந்து தனியாக எடுத்து டைப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான நான் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமியிலிருந்து 20 பக்கங்கள் இருக்கக்கூடிய மொழிக்கலப்பு அப்படின்ற தலைப்பு கீழே தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதையும் ஓரெழுத்து ஒரு மொழியும் தொகுத்து ஒரு மொழிக்கலப்பும் ஓரெழுத்து ஒரு மொழியும் அப்படின்ற தலைப்பு கீழே வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து பிடிஎஃபோட கட்டு தான் இது. சரிங்களா? இல்லைனா தமிழ் டேரெக்டாக நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம். தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேயே டேரெக்டாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. இளஞ்சி அப்படின்றது போர்ச்சுகீசிய வேர்டு, தமிழ் வேர்டு கிடையாது. ஸோ நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தமம் அப்படின்றது வந்து இது வந்து எளிமையான கேள்வி தான். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து அடுத்த முறையும் இதே சுருக்கு குறியீட்டு வந்து இந்த மாதிரி எளிமையாக கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்றனால இதை டஃபாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு தமிழ் சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் சொல்லுன்றது பிண்டம் அப்படின்றது தான் நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பிடிஎஃபாக போட்டிருக்கோம். மொழிக்கலப்பும் ஓரெழுத்து ஒரு மொழின்ற தலைப்பு கீழே பக்கம் எண் 29 வந்து நம்ம இதை குறிப்பிட்டிருக்கோம். அது நான் இது நான்மணி கடிகை வந்து 6ஆம் வகுப்பில் பழைய புத்தகத்தில் இருக்குது. டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி வந்து 7ஆம் வகுப்பில் பழைய புத்தகத்தில் டேரக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி வந்து 7ஆவது குறிப்பிடப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் கொல்லாமை தான். இதுவுமே 10ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் தான் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் நேரடி கேள்வி தான். டேர்ம் 2ல் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 2ல். அடுத்த கேள்வி வந்து பிளாகர். இது வந்து நார்மலாகவே நமக்கு பிளாக்னா தெரியும். ஸோ அதை வச்சு பிளாகர் அப்படின்னா நம்ம நார்மலாகவே எழுத முடியும். பட் இருந்தாலும் என்னன்னா இதுக்கான சோர்ஸ் வந்து எனக்கு கிளியராக கிடைக்கல. இது எங்கேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இது வந்து புதுசாக வெளியிடக்கூடிய கலைச்சொற்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தகவல் தொழில்நுட்பத்துலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேள்வி வந்து நம்ம இந்த கலைச்சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து டஃப்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கேள்வி பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க. சரிங்களா? பிறமொழி சொல்லுன்றது எது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தில் தான் இருக்குது. வாடகை அப்படின்னா குடிக்கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாடகைன்றது பிறமொழி சொல்லு, குடிக்கூலின்றது தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஓதுதல் மொழிதல் விளம்புதல் உளறுதல். ஸோ இதுக்கான விடையும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தில் 165ஆம் பக்கத்தில் வந்து இருக்குது. தமிழ் விர்ச்சுவல் அகாடமியிலேருந்து தான் இருக்குது. டேரெக்டாக புக்கும் வந்து கிடைக்கல. பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இதில் மென்ஷன் பண்ணிக்கதே நான் அதுலேருந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி அது நம்ம சேனலில் இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் வந்து புதுசாக வெளியிடுறப்ப நான் அந்த பிடிஎஃபோட சேர்த்துமே அதை வெளியிடுறேன். சரிங்க? ஓகே. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தமிழ் பழமொழிகள் அப்படின்றதுல 891 பக்கத்துலேருந்து 4 தொகுதிகளை வந்து அதை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை ஒரு 1500 பக்கம் கிட்டே இருக்கும். பட் இது வந்து எளிமையானது தான், படிக்க முடியும் நம்மளால். ஸோ இதை நான் மாடரேட்னு போடுறேன். ஏன்னா பழமொழிகளை வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே மோஸ்ட்லி வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எளிமையானது தான் கொடுத்துருக்கேன். பாருங்க, இங்கே மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்காகாது அப்படின்னு சொல்கிறாங்க. 121ஆவது பக்கத்தில் வந்து இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கலைச்சொல் பேரகராதி அப்படின்றதுல தொழில்நுட்பம் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சிமெண்ட் இப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கலைச்சொல் பேரகராதிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் டஃபான கொஸ்டினாக தான் கன்சிடர் பண்ண முடியும் நம்ம. ஸோ அடுத்த கேள்வி வந்து திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 6ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்திலே டேரெக்டாக இருக்குது. ஸோ திருக்குறள் கொஸ்டின்லாம் நமக்கு வந்து புக் ப்ரூஃப் தேவையில்லை. நார்மலாகவே அதை திருக்குறள் உரையிலேருந்து படிக்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
செயற்பாட்டு வினை, அதாவது வினைத்தொடர்கள் எல்லாமே செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இது எல்லாமே எளிமையாக வந்து நம்ம இலக்கணம் மூலமாக தனியாக படிச்சுக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கிறது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் அதுக்கு நம்ம ஃபியூச்சரில் வந்து அதுக்கான வீடியோ, இலக்கணத்துக்கான வீடியோ நம்ம போடுவோம். சரிங்களா, அதிலே படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வியும் அதே தான். ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் கீழே வந்து சும்மா ரெஃபரன்ஸ் புக்கோட PDF கொடுத்துருக்கேன். 10ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. தன்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து வினாச்சொல். இது வந்து 6ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தை கேட்டிருக்காங்க. இது வந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சுற்றெழுத்து, வினா எழுத்துன்றதுலேருந்து 3 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி போவோம். ஸோ பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு எதுனா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தில் 372ஆம் பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. பகர அடைப்பு குறின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கை வந்து நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு PDF வந்து குரூப்பில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதில் அதிகமான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இது மாடரேட் கொஸ்டின் தான். ஏன்னா இது வந்து நமக்கு இந்த புத்தகத்தை வந்து படிக்க முடியும். ஸோ உங்களால் இந்த புத்தகத்தை படிக்க முடியுன்றப்ப இது வந்து மாடரேட் கொஸ்டினாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். உங்களால் எளிமையாகவே இதை படித்து முடிக்க முடியும். ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பாவனர் தமிழ் களஞ்சியம் அப்படின்றதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இது பாவனர் தமிழ் களஞ்சியத்திலேருந்து 48 தொகுதிகள் கிட்ட வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 23ஆம் தொகுதியில் 250 பக்கத்தில் தான் இதை கேட்டிருக்காங்க. இதுக்கான புக் PDF எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். அடுத்த கேள்வி வந்து ஒரு பன்மொழி. இது வந்து உயர்ந்தோங்கி நேரடி கேள்வி தான். இது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நின்றது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. எந்த புத்தகம்னா 10ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தை வந்து கேட்டிருக்காங்க. 98ஆம் பக்கம். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நவீன தமிழ் அகராதி அப்படின்றது வந்துட்டு அகராதி அப்படின்னு டிக்ஷனரி அப்படின்றது நான் வச்சு ஸோ தமிழ் டிக்ஷனரிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து டஃப்பான கொஸ்டின் சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா இது வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது குறைவு. ஸோ அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப மிக கடினமான ஒரு கேள்வியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை. இது இலக்கணம் ரொம்ப எளிமையானதான். இது வந்து 7ஆம் வகுப்பு பழைய புது பாட புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு புது பாட புத்தகத்தில் இருக்கும். நேரடியாகவே அதுலேருந்து படித்து நீங்கள் இலக்கணம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எளிமையாக விடையடிக்கக்கூடிய ஒரு இது தான். இது வந்து ஈஸி கொஸ்டினாக. ஸோ அடுத்த கேள்வி வந்து மொழிக்கலப்பும் ஓரெழுத்து ஒரு மொழியும் அப்படின்ற தலைப்பு கீழே நம்ம போட்டிருக்க PDF தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன மொழிக்கலப்பு அப்படி, இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் PDFல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்குது நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை நான் அப்படியே கம்பைன் பண்ணி அதில் போட்டிருக்கேன். ப்ளஸ் அதோட அடிஷனலாக இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சில இதையும் கம்பைன் பண்ணி அந்த ஓரெழுத்து ஒரு மொழின்ற PDFல போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தப்போ நம்ம சொல்லியிருப்போம் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அதில் கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நான் அந்த PDF போட்டு இதை படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை படிச்சுட்டு போயிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம் அந்த ஒரே ஒரு சிங்கிள் PDFலேருந்து. ஓகே, அடுத்து வாங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற புத்தகத்தை தான் இதுவும் கேட்டிருக்காங்க. அந்நாள், உன்னல், முன்னாள், எந்நாள் அப்படின்றது என்னென்ன மீனிங்கில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நான் மார்க் பண்ணிக்க பாருங்கள். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றது தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து இருந்தது. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தொடர்பான ஒரு கேள்வி. சொல் அப்படின்றது வந்து வினையாளனின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி. இதுவுமே தவறான கேள்வி தான். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் குழப்பிக்க வேணாம். இது வந்து ஒரு எளிமையான கேள்வியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தவறுதலாக கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே நான் டஃப்னும் கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா எப்பயுமே டஃப்பான விஷயங்களை வந்து இந்த கொஸ்டின் வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மார்க் நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றது வந்து அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அறியாத பையன் டேரெக்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறியாத பையன் அப்படின்றது தெரிநிலை வினை பெயரெச்சம்னு சொல்லிட்டு. சிறிய கடிதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் நேரடியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ குறிப்பெயரச்சம்ன்றது தான் சரியான விடை. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 8ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் 64ஆம் பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அலமரியா, துட்டா, லாந்தர், உயல் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உயல் அப்படின்றது நமக்கு பழைய பாடப்புத்தகத்தையும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை வந்து இங்கே கன்சிடர் பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த உயல்ன்ற கேள்வி வந்து கேட்டது இந்த மொழிக்கலப்புன்ற தலைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக அந்த 30 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இதுலேருந்து தான் இந்த எல்லாமே கேட்டிருக்காங்க. டேரெக்டாக எடுத்துக்க பாருங்க. சரி, டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே அலமாரி, துட்டு, லாந்தர், உயில் அவங்க எப்படி அழகாக கேட்டிருக்காங்க பாருங்க. போர்ச்சுகீசியம் அப்படின்ற தலைப்பு கீழே வந்துட்டு கொடுத்த கேள்விகள்லேருந்து ஒன்று எடுத்திருக்காங்க. சொல்லிட்டு இங்கே வந்து அலமாரி கொடுத்துங்க, ஹைலைட் பண்ணிக்க பாருங்க. அப்படியே அது கீழே என்ன இருக்குன்னா டச்சுன்னு இருக்கு. வரிசையாக அதுலேருந்து எடுத்துட்டு அதில் கேட்டிருக்காங்க ஆங்கிலம் எதுட்டு. ஃப்ரெஞ்சுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாந்தர் அப்படின்ற எடுத்திருப்பாங்க. ஆங்கிலம்லேருந்து உயில் அப்படின்ற எடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, இது வந்து உயில்ன்றது வந்து நம்ம பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. பட் அதை கன்சிடர் பண்ணி நம்ம போக முடியாது. ஒரு லோந்து அப்படின்னு சொல்லி கொடுத்து இது என்ன வேலைன்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம், எந்த சோர்ஸ்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கணும். திருக்குறள் கேள்வி இது எளிமையான கேள்வி தான். ஸோ திருக்குறள் வந்து இருக்கும், பள்ளி பாடப்புத்தகத்தையும் இருக்குது. நார்மலாகவே இது வந்து திருக்குறள் கேள்வின்றனால நீங்கள் எளிமையாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வியும் திருக்குறள் தான். நடுநிலைமை அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கேட்டிருக்காங்க. பள்ளி பாடப்புத்தகத்தையும் இருக்குது. இது வந்து ஒரு தனியாக திருக்குறள் உரையில் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அடுத்த கேள்வி வந்து கிளைஞரை அளக்கும் கோள் எது. ஸோ நம்ம கஷ்டம் வர நேரத்தில் தான் நம்ம கூட இருக்கவங்க யார் அப்படின்றது தெரியுன்றனால கிளைஞரை அளவிடும் கோள் எதுனா அது வந்து கஷ்டம் தான். ஸோ இதுவுமே பள்ளி பாட புத்தகத்தில் நேரடியாக இருக்குது. இல்லாட்டி நம்ம திருக்குறள் உரையிலேயே படிச்சு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 94வது கேள்வி கண்ணதாசன் பற்றிய குறிப்பு. ஸோ இதெல்லாம் ஆசிரியர் குறிப்பிலே இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th நியூ புக்கில் 190வது பக்கத்தில் வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியை பற்றிய கேள்வி. இதுவுமே நமக்கு புதிய பாடப்புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் வந்து இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள்,
கலைச்சொல் பேரகராதியிலேருந்து தொழில்நுட்பம் தலைப்புலேருந்து கேட்டிருக்காங்க 4 கேள்வி 4 பக்கத்துலேருந்து வரிசை கேட்டிருக்காங்க 64 63 62 61. ஸோ 4 பக்கங்கள்லையும் இருந்து கேட்டிருக்காங்க. நேரடி கேள்வி தான் இது, அப்படியே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே ஒவ்வொன்றையுமே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நேரடி கேள்வி தான் கலைச்சொல் பேரகராதியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ கலைச்சொல் பேரகராதியை வந்து நீங்கள் எலிமினேஷன் ஒரு இதில் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழே மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கடைசியில் பார்ப்போம் வீடியோ முடிகிறப்ப. ஸோ 97வது வந்து கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து அதான் புதிய பாடப்புத்தகத்தை வந்து கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின் தான் நேரடியாகவே கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், தமிழ் பழமொழிகள் அப்படின்ற புத்தகத்தை தான் கேட்டிருக்காங்க. 92வது பக்கத்துலையும் 114 314வது பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தமிழ் பழமொழிகள் அப்படின்ற அந்த பிடிஎஃப்ல வந்து படிச்சிங்கனால வரும். பட் அது என்னென்னா நிறைய இருக்குது. இதை வந்து நான் மாடரேட் கொஸ்டின் தான் போட்டிருக்கேன், அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அந்த நீர்மேல் எழுதுவது போல் அப்படின்றது நேரடி கேள்வி தான். நிலையற்ற தன்மை அப்படின்றது இது பள்ளி பாடப்புத்தகம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு இங்கே கேட்டிருக்கதான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 100வது கேள்வி பாருங்கள், தமிழ் பழமொழிகள்லேருந்து எருகெட்டாருக்கும் எட்டே கடுக்காய் இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் அப்படின்றது இதுவும் வந்துட்டு தமிழ் பழமொழிகள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ 100 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம விட்டு போன கொஸ்டின்ஸில் வந்து எதுவுமே நம்ம வந்து ப்ரூஃப் இல்லையே அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இல்லை. இலக்கணம் மட்டும்தான் நம்ம பெருசாக ப்ரூஃப் எதுவுமே சில இது கொடுக்கல. அதுவுமே என்னென்னா கொடுக்கலாம். பட் இலக்கணத்தில் வந்து நம்ம கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எங்கேருந்து வேணால் அவங்க கேட்கலாம். இலக்கணத்தை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து அனலைஸ் பண்ண சோர்ஸ்லாம் பார்ப்போம். எந்தெந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறள்லேருந்து வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8-9 கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. பட் அதில் வந்து நிறைய வந்து பள்ளி பாட புத்தகத்துலேருந்து வந்திருக்கு, வெளியிலேருந்து வந்திருக்கு. நம்ம ஓவரால் பார்க்குறப்ப வெளியிலேருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். ஸோ திருக்குறள் வந்து நான் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளே பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக சீக்கிரமே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா நீங்களே வந்து 20 அதிகாரத்தையும் ஏதோ ஒரு எந்த உரை வேணால் வாங்கிட்டு அதில் இருக்க பொருளை மட்டும் நீங்கள் சைடில் குறித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். திருக்குறளுக்கு வந்து அதுவே போதுமானது. அடுத்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்ற அவுட் சோர்ஸ். ஏன்னா திருக்குறள் அவுட் சோர்ஸ் ஏன் சொல்லிக்கன்னா சில கேள்விகள் வந்து பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து வராமல் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அவுட் சோர்ஸ் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றது 10 கேள்வி கேட்டிருக்காங்க. 1-2 கேள்வி கேட்கல, 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது நம்ம பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். ஸோ கலைச்சொல் பேரகராதி அப்படின்றதுலேருந்து 9 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? கலைச்சொல் பேரகராதியிலேருந்து 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து தமிழ் அகரமுதிலேருந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. தமிழ் பழமொழிகள் அப்படின்ற புத்தகத்தை வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நன்னூல் எழுத்ததிகாரம் அப்படின்லேருந்து 3 பிரித்தது கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இளங்குமரன் தமிழ் வளம் புத்தகத்தையும் நான் வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். அதையும் வேணால் ரெஃபர் பண்ணிங்க. அடுத்து மொழிக்கலப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுலேருந்து 3 கேள்விகள் நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா ஒவ்வொரு கேள்வியும் தனித்தனியாக. இப்போ ஒரு கேள்வியில் பொறுத்துக்கு கொடுத்து 4 கேள்விகள் கேட்பாங்க. பட் அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு கேள்வினா அந்த 4 சேர்த்தது தான் ஒரு கேள்வி. ஸோ மொழிக்கலப்பு வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. எதுனா ஓரெழுத்து ஒரு மொழிகள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 கேள்வி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 3 கேள்விக்கான பிடிஎஃப் தான் நான் கம்பைன் பண்ணி மொழிக்கலப்பு அப்படின்னு சொல்லி இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓரெழுத்து ஒலிமை வந்து டேரெக்டாக நான் எடுத்து ரெஃபர் பண்ணி இதை போட்டிருக்கோம். பாருங்கள், மொழிக்கலப்பு அப்படின்ற தலைப்பு கீழே தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து டைப் பண்ணி ஒவ்வொன்றா அழகாக நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அது இந்த மொழிக்கலப்புக்காண்டி அது அங்கே போக தேவையில்லை, நம்மளே பண்ணியாச்சு. அது அப்படி அதுலேருந்து இது எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம். அதனால் கவலைப்படுவேன். ஸோ இது வந்து பிடிஎஃப் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக எத்தனை பக்கம் இருக்குன்னா 34 பக்கங்கள் இருக்குது. வந்து மொழிக்கலப்பு அப்படின்றது வந்து மொழிக்கலப்பும் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் கம்பைன் பண்ணியாச்சு. எதுக்கு? ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் மொழிக்கலப்புக்கும். ஸோ அடுத்து மரபு தொடர் அப்படின்ற புத்தகத்தை வந்து 2 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நவீன தமிழ் அகராதி அப்படின்றது வந்து 2 கேள்வி, பாவன தமிழ் களஞ்சியம்லேருந்து 1 கேள்வி, மயங்குழி சொல்லகராதிலேருந்து 1 கேள்வி, தொல்காப்பிய மரபியல்லேருந்து 1 கேள்வி. சரிங்களா? பட் தொல்காப்பிய மரபியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அடுத்த வாட்டி என்னோட கணிப்புப்படி அடுத்த வாட்டிலேருந்து ஒரு 2-3 கேள்வி வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தொல்காப்பிய மரபியலேருந்து. ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம்ல ஈஸி டஃப் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப அதை நான் தனியாக ஒவ்வொன்றா எழுதி அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி கொஸ்டின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 59 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. சரி, பள்ளி பாட புத்தகத்துலையும் இலக்கணம் வைஸ் கேட்ட ஈஸியான ஒரு கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம எளிமையான கேள்விகள் எல்லாத்தையுமே 59 கேள்விகள் இருக்குது. ஸோ மாட்ரேட் அப்படின்றது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மேலக்கு புத்தகங்கள் எல்லாத்தையுமே நான் மாட்ரேட்டில் சேர்த்துருக்கேன். எந்த புத்தகங்களை தவிர அப்படின்னா இந்த பாவன தமிழ் களஞ்சியம் இருக்கு இல்லையா, இது டஃப். ஏன்னா அது நிறைய தொகுதிகள் இருக்குது, அதை படிக்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அகரமுதலி அப்படின்றதும் பார்த்திங்கன்னா தமிழ் அகரமுதலியும் டஃப்பான ஒரு இதுதான். ஏன்னா 1000 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரியை நம்மளால் தமிழில் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டால் டஃப் தான். ஸோ அடுத்து கலைச்சொல் பேரகராதி, அதுவும் வாய்ப்பு ரொம்ப கம்மியானது. ஏன்னா 8000 பக்கம் முதல் 10,000 பக்கம் வரை இருக்குது. அந்த ஆங்கில வார்த்தைகளை வந்து நம்மளால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கஷ்டமான விஷயம் தான். ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தீங்கன்னா இதில் வந்து குறிப்பிட்ட சில டாப்பிக் மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் படிங்க. இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையும் கலைச்சொல் பேரகராதியும் தமிழ் அகரமுதிக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் தராமல் படிங்க. ஏன்னா அதுலேருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா
அனலைஸ் பண்ண பொறுத்தளவுக்கு ஸோ அந்த டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 19 கேள்விகள் வந்து இருக்குது. எதையும் கலைச்சொல் பேரகராதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அகர முதலி, அதுக்கப்புறம் நவீன தமிழ் இதையும் சேர்த்துக்கோங்க. நவீன தமிழ் அகராதியும் டஃபஸ்ட் கொஸ்டின் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து கூட நமக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா 19 கேள்விகள் தான் நமக்கு வந்து டஃப்பாக வருது. பட் இதுலேயும் என்னென்னா நிறைய கேள்விகள் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நான் தமிழ் பாடப்புத்தகங்களை தெளிவாக படிச்சிருந்தோம்னா அதில் இருக்க கேள்விகளை வச்சே இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு பார்த்தோம்னா உங்களால் எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா 85 கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்து போட முடியும். ஸோ 85 கேள்விகள் வந்து எளிமையாக போட முடியும் உங்களால் இதை படிச்சிருந்தீங்கன்னா. அதோட வந்து உங்களால் நல்லா நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உங்களால் அனலைஸ் பண்ணி போட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் 90க்கு மேலே கேள்விகள் வந்து போட முடியும் அடுத்த குரூப் 4 தேர்வு. ஏன்னா ஸோ இது எல்லாமே உங்கள் முன்னாடியே தான் அனலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கும். அதனால் நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டேன் தான், பட் இருந்தாலும் உங்கள் முன்னாடி ஒவ்வொன்றையும் நான் சொல்லி காமிச்சு தான் நான் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 கேள்விகள் வந்து அழகாக வந்து நீங்கள் வந்து அடுத்த குரூப் 2 குரூப் 4 வந்து எடுக்க முடியும் தமிழ் பாடப்பகுதியில். ஸோ இப்போ இந்த தமிழில் 90 வருஷம் நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கருத்துப்படி நீங்கள் தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தந்தாலும் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியது என்னென்னா மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு தான். சரிங்களா? தமிழ் வந்து எளிமையாக இந்த 90 கேள்விக்கு வந்து எளிமையாக படிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய அதிகபட்ச கேள்விகள் எப்படி இருக்குன்னா அதுக்கு மேலே ஸ்கூல் புக்கு தாண்டி கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை வேற எங்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா 5 கேள்விகள் தான் அதிகபட்சம் நம்மளை விட அதிகமாக எடுக்க முடியும் யாராக இருந்தாலும். சரிங்களா? லக்காக இருந்தாலும் சரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி 95 கேள்விகள் தான் எடுக்க முடியும் அந்த லக்கு பேஸ் பண்ணி வந்தால். ஸோ அப்போ உங்களோட ஒருத்தர் வந்து 5 கேள்விகள் எழுக்கிறாங்கன்னா அந்த 5 கேள்விகள் நீங்கள் எங்கே இது பண்ணணும்? சரிங்களா? மேக்ஸ்லையும் ஜிஎஸ்லையும் நீங்கள் வந்து அதை டேலி பண்ணிடணும். ஸோ அப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாலும் சில இது தான். இப்போ நீங்கள் பாலிட்டின்னு எடுத்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கு மட்டும் தான், இல்லைன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் அவ்வளோதான். அது தாண்டி வந்து வேறு எதுவுமே நீங்கள் பாலிட்டிக் படிக்க தேவையில்ல. சரிங்களா? இப்போ எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் எது எடுத்தாலுமே ஒரு புத்தகம் தான் இருக்குது. ஸோ ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி புக்ஸ் மட்டும் தான். இதை தாண்டி கேட்குறீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எளிமையாக தான் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸுமே. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ரொம்ப எளிமையானதான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ ஜிஎஸ் வந்து எளிமையாக உங்களால் முடிக்க முடியும். ஸோ மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. ஸோ மேக்ஸ்க்கான வந்து அதிகமாக மதிப்பெண் வந்து மேக்ஸில் நீங்கள் வந்து இந்த குரூப் 2 தேர்வுலேயே நிறைய பேர் வந்து மார்க் வந்து கம்மியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க மேக்ஸில். ஸோ மேக்ஸில் ஏன் கம்மியாச்சு? ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸ் இருந்திருந்தால் மேக்ஸில் அழகாக வந்து 22 வந்து போட்டலாம், 21 போட முடியும். சரிங்களா? அந்த குரூப் 2 தேர்வுலேயே. ஸோ இப்போ அடுத்த வருஷத்துக்கான ஒரு ஸ்கோரிங் பாயிண்டாக இருக்க போகிறது என்னவாக இருக்குன்னா மேக்ஸாகவும் ஜிஎஸ்ஸாகவும் தான் இருக்கும். தமிழுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தான். இப்போ இந்த தாண்டி நீங்கள் வந்து சோர்ஸ் தேடிட்டே இருக்காங்க, தேடி தீர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போயிடும். தமிழுக்கு வந்து இந்த சோர்ஸ் தான், இந்த சோர்ஸ் அவுட் சோர்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்தா போதும், வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தேடி போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரம் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு இதோட நிறுத்திக்கங்க. எல்லாத்தையும் நான் ப்ரூஃபோட தான் போட்டிருக்கேன். ஸோ இதோட அடிஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டியது ஒரே ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா பழமொழி 400 அப்படின்ற புத்தகத்தையும் படிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பழமொழி 400 மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா பழமொழி 400 வந்து பார்த்தீங்கன்னா கடந்த குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுலையும் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க. பழமொழி 400 டேரக்டாக தான் அதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ பட் பழமொழி 400 வந்து நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பழமொழி 400 மட்டும் படிச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா லிஸ்ட்டும் அதில் பிடிஎஃப் வந்து குரூப்பில் போட்டு விட்றேன். ஸோ முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கும் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கணம் வந்து தனியாக படிக்கணும், அதுக்கான தலைப்புகளையும் நான் வந்து தனியாக உங்களுக்கு தரேன். இலக்கணத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு இலக்கண வகுப்புகள் வந்து அடுத்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக டிசம்பரில் வந்து ஒரு தமிழ் புத்தகம் வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கனால வீடியோ வந்து அடிக்கடி என்னால் போட முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு வந்து அது எளிமையாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி வந்து நிறைய விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு சின்ன நம்ம மாற்றக்கூடிய சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு எளிமையானதாக அதை மாற்றணும். ஒரு தமிழ் பழமொழிகள் படிக்கிறீங்கன்னா இதில் இருக்கிறது அங்கேயும் இருக்க போகுது. நம்ம புக் போட்டாலும் இந்த தமிழ் பழமொழிகள் இருக்கிறது அங்கே இருக்கும். அதோட அடிஷனலாக வேறு ஒரு பழமொழிகள்ல இருந்தும் ஒரு 3-4 புத்தகத்துலேருந்து ரெஃபர் பண்ணி எவ்வளோ பழமொழிகள் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் நம்மளும் கொடுக்க போகிறோம். நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இந்த பழமொழிகளே படிங்க. இங்கே பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் இல்லையா, அதவே நீங்கள் படிங்க. ஒருவேளை இதை விட நம்ம இதை விட எளிமையாக நம்மளால் தர முடியும் அப்படின்னு தோன்றப்ப அதை நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட ஐடியா. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியில் வந்து ஈடுபடுங்க. நீங்கள் நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. நீங்கள் வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அடுத்து வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்து தெளிவாக எவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுத்தாச்சு. ஸோ இலக்கண வீடியோ மட்டும் நம்ம ஃபியூச்சரில் வந்து போடுவோம் கண்டிப்பாக. இந்த நவம்பர் மந்தில் கொஞ்சம் டைட்டாக ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து ஓரளவு ஒரு மணிக்கான ஷார்ட்கட் மட்டும் இந்த நவம்பர் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம வந்து சேனலில் ரெகுலராக வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் வந்து ரெகுலராக சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இலக்கணம் தொடர்பான வீடியோக்கள் வந்து சீக்கிரமே நம்ம வந்து கொடுக்க பார்க்குறோம். என்னென்ன அடுத்து பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோக்கள் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இவ்வளோ தான் இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு நேரம் கொடுக்குறேன். ஆக்சுவலாக லிங்க் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். சேனலில் பார்த்துக்கோங்க.